ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபியக தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்தோ, சர்வ மங்களானி அபிவிருத்திர் பவதோ ததாஸ்தோ. இப்பொழுது தொடர்கின்றேன் 39வது விபாகம் தமிழில் விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரங்கள். இதில் பலஸ்ருதி, நல்ல பழங்கள் தரக்கூடிய வாசகங்கள், அறிவுரைகள், திருக்குறள் மாதிரி. அதான் அந்த பலஸ்ருதி ரொம்ப முக்கியமானது. இதை நான் நேராக போகலாம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனா சொன்னார். என்ன சொன்னார்? இந்த உவாச்சங்கிறது வதத்தி வதத்தி உக்தவந்தக எல்லாம் வரும். இந்த உவாச்சங்கிறது வச்சு தாத்து, வத்துன்னு ஒன்று இருக்கு, அதுவும் வதாமி. இது வச்சுன்னு ஒரு தாத்து இருக்கு. அந்த வச்சில் லிட்லக்கார ரூபம் சொல்லுவாங்க. அந்த லிட்லக்காரில் உவாச்சன்னு வரும். லிட்லக்காரங்கிறது என்னன்னா அது இறந்த காலத்தை குறிக்கின்றது தான். ஆனால் லங்லக்காரக லுங்லக்காரக அப்படின்னு இருக்கும். அந்த லங்லக்காரக நான் செய்தேன், நான் செய்து கொண்டிருந்தேன், இம்பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ். அகம் அக்கரவம், நான் செய்தேன், சுத்தமான இறந்த காலம். அகம் அக்காரிஷம், இது ரெண்டு இருக்கா. இந்த லிட்டிலக்கார ரூபம் மின்கு பழைய காலங்களில் நடந்த சம்பவங்கள், நம்முடைய ஜீவனம், நம்முடைய ஜீவனத்திற்கு முன்னால், எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள், நிகழ்ந்த சம்பவங்கள், நம்முடைய உயிர் வேளையில் அல்ல. நாம் உயிர் வாழும் இந்த காலகட்டங்களில் குறிப்பிடத்தக்கது அல்ல இந்த லிட்லக்காரம். இறந்த காலம் என்றால் மிக பழைய இறந்த காலம். அதுதான். அதில் தான் பெரிய தத்துவங்கள் இருக்குது. நானே இதில் கொடுத்துருக்கேன், ஃபிசிக்ஸ் இன் சான்ஸ்கிரிட் கிராமர்னு சம்ஸ்கிருத் தமிழில் கூட இருக்குது. ஏன் எப்படி இந்த லிட்லக்கார பாணினி கொண்டு வந்து எதுக்கு? அதாவது அகம் சக்கார அப்படின்னா அது லிட்லக்கார ரூபம். அகம் எப்படி வரும்? நான் தான் நம்முடைய உயிர் வாழும் இந்த காலகட்டங்களில் குறிக்கக்கூடியது அல்ல. இப்போ நேத்திக்கு நடந்ததுன்னா நான் சம்ஸ்கிருதம் என்ன சொல்லுவேன்? நேத்திக்கு நடந்தது. அப்போது நேத்திக்கு நான் பண்ணினேன் வச்சுக்கோங்க, சாதாரணம். அகம் அக்காரிஷம், பண்ணினேன், நான் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணி கொண்டிருந்தேன். அகம் அக்கரவம், இம்பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ். அது லங்லகாரக ரூப். ஐ வாஸ் டூயிங், ஐ டிட், அது பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ், ஐ டிட். ஆனால் இந்த லிட்டு அகம் சக்காரன்னு வரும். அகம் அக்கரவும் வராது, அகம் அக்காரிஷமும் வராது, அகம் சக்கார. எப்படி அகம் சக்கார வரும்? சக சக்காரன்னு சொல்லு. அவன் பண்ணினான்னா அந்த ரிஷி பண்ணினா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 2000 வருஷத்துக்கு பண்ணினேன்னு எப்படி வரும்? அதுதான் அவங்களுக்கெல்லாம் அவங்க பூர்வ காலங்களில், ரிஷிகள் காலங்கள்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக அவங்க பூர்வ ஜென்மங்களை அறியக்கூடிய அந்த அலைவரிஷி சக்திகள் இருந்தது. பகவான் அதான சொல்றார், யோமா பகூனிமே வியதிதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுனா தானி அகம் வேத சர்வாணி ந துவம் வேத. பரந்தபஸ்வி தான் அவன் அர்ஜுனா. நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். பகூனிமே வெத்திதானி, வெத்திதானி செலவு பண்ணியிருக்கேன். ஜன்மானி, அதாவது நிறைய ஜன்மங்கள் போயிருக்கேன். தவச்ச நீ உன்னுடையது ஆல்சோ கூட. தானி அவைகளை அகம் வேத சர்வன், எனக்கு எல்லாமே தெரியும். ந துவம் வேத்த பரந்தபஸ்வி, உனக்கு அது தெரியாது. சாதாரணமாக பரந்தாமதம் மகர்ஷி சொல்கிற மகாபாரத்தில் நான் பூர்வத்தில் இதாக இருந்தேன்னு. அதாவது அதுதான் இதில் இந்த நிகழ்காலங்கள், இறந்த காலங்களில் 3 விதம். பர்ஃபெக்ட் மட்டும் இல்லை, நம்முடைய பரோக்ஷேண பரோக்ஷ பிரியாய இவகி தேவா அப்படிம்பாங்க. தேவர்களுக்கெல்லாம் இந்த பரோக்ஷணம் பிடிக்கும், இடன். சரி, அர்ஜுன உவாச்ச, அர்ஜுன சொல்றார். என்ன சொல்றார்? பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தம பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவ ஜனார்தனஹ. பத்ம, தாமரைப்பூ, மலர்கள், நன்ன இந்த லில்லிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வாட்டர் லில்லிஸ் அப்படிம்பாங்க. மிக மிக அழகான பூக்கள்லாம் பூக்கும் சில குளங்களில். சில குளங்களை நீங்கள் பரப்பீர்களே, ஆனால் அதுவும் கொஞ்சம் தட்பவெட்ப நிலை நன்றாக இருந்தது என்றால் நன்றாக பூக்கும். பத்ம பத்திரம், பத்திரங்கிறது அந்த தாமரையுடைய பத்திரம், இலைக்கு பேர் நம்ம வாழை இலை, மாவலை அப்படிலாம் சொல்கிறோம்.
அது மாதிரி தான் பத்மபத்திரம் விசால அக்ஷம். விசாலம் தமிழ் வார்த்தை தான், தமிழில் உபயோகிக்கக்கூடியது தான். விசால அக்ஷக, அக்ஷன் என்ன? கண்கள். சக்ஷு கூட இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு. மீனாட்சினா மீன் கண்களை உடையவள், அக்ஷி ஸ்திரீலிங்கம். அக்ஷகங்கிறது புருஷலிங்கம். பத்மபத்திர அழகுடைய இந்த பத்திரங்கிறது நிறைய வார்த்தை, நிறைய சப்தங்கள் வேத சம்ஸ்கிருதங்களில் வரும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பக்தியா யோமே பிரயச்சதி தத் பக்தீம் உபஹிருதம் அஷ்னாமி பிரயத்த ஆத்மனக. வெறும் பத்மம் பத்திரம் கூட போகிறோம். பத்திரம் புஷ்பம் சாதாரண ஒரு பூ. பத்திரம் புஷ்பம் பழம், ஏதோ ஒரு பழம் வைங்களோ, வாழைப்பழம் வைங்கோ. தோயம் ஒரு சொட்டு தண்ணி போகிறோம். பக்தியா யார் எனக்கு கொடுக்குறாளோ, பக்தியா யோமே பிரயச்சதி எனக்கு கொடுக்குறாங்களோ, தத்து அந்த பக்தியை அதான் பகவான் சொல்றார். உபஹிருதம் அழகா ஏத்துக்கிறேன், அப்படியே என்னோட ஹிருதயத்தில் ஏத்துக்கிறேன். உபஹிருதம் அஷ்னாமினா ஏற்றுக்கொள்வதல், அகம் அஷ்னாமினா ஏற்றிருக்கிறேன். பிரயத்தத ஆத்மனக அந்த கொடுத்த அந்த பிரயத்னம் பண்ற ஆத்மாவுக்கு, அந்த செயல்களை நடக்கணும்னு பக்தியா அவன் பண்ற ஆத்மாவுக்கு, பிரயத்னம் பண்றான், ஒர்க் பண்றான், டிசையர் டு டூ எஃபர்ட்ஸ், முயற்சிகள் பண்ற ஆத்மாவுக்கு. அப்போ பத்மபத்திர விசால அக்ஷம், இந்த இடத்துல தான் விசாலமான அக்ஷம் அவர் கண்கள். எப்படி அந்த பத்திரம் இருக்கு இல்லையா, அதோடைய இந்த புஷ்பத்துடைய இந்த பத்திரங்கள் இலைகள் அது அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு அழகா இருக்கும். அது மாதிரி அவருடைய கண் இமைகள், இமைகள் இருக்கும், அந்த முடிகள் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்குமா, விசாலமா இருக்குமா. பத்மபத்திர விசாலாட்ச பத்மநாபக, அவருடைய நாபிலேருந்து தான் பத்மமே வருது. யாரு? படைக்கும் கடவுளான பிரம்மாவே அவருடைய நாபிலேருந்து தான் வருது. பத்மநாபக சுரக உத்தமக, சுரோத்தமக ஓ வரும், அது ஆ பிளஸ் உ, ஆ சுரா அசுரான்னு நமக்கு வார்த்தைகள் தெரியும். சுரானா அ பிளஸ் சுரானா ஆ பிளஸ் உ வந்து ஓ வரும். இதுதான் சந்தியை பிரிச்சா. உத்தம அவர். சூரனா அசுரன் நமக்கு தெரியும், சூரான தேவர்கள் தான். உத்தம தேவன் அவன் தான், பகவான் தான். இதுதான் சொல்றான். பத்மபத்திர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தமா பக்தானாம், பக்தர்களுடைய அணு கிரேட்டஸ்ட். இந்த அணுங்கிறது ஒரு உபசர்க. அணு ரக்தானாம், ரத்த சொந்தங்களுடைய, அதான் அர்த்தம். ரத்தங்கிறது தமிழ் வார்த்தை தான், ரத்தங்கிறோம். இது ரக்த அப்படிமா சம்ஸ்கிருதத்தில். பக்தானாம் அனுரக்தானாம், ரொம்ப ரத்த சொந்தங்களுடைய பக்தர்களுடையன்னு அர்த்தம். பக்தானாம் அனுரக்தானம், அந்த அணுங்கிறது ஒரு உபசர்க. ரக்தானம் தான் போட்டிருக்கலாம், ஆனா அணு கொஞ்சம் கிரேட்டஸ்ட், அப்படி ஹையஸ்ட், அந்த இஎஸ்டியை போடுற மாதிரி. பக்தானாம் அனுரக்தானாம் திராதா, திராதானா காப்பாற்றுபவன், ப்ரொடெக்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. காப்பாற்றுபவன் நாம பதம், அது நவுன். கிருச் பிரத்யான்னு சொல்லுவா கிருதந்தத்தில். திராத்தா, திராத்ரி ஸ்திரீலிங்கம், இது புருஷலிங்கம். திராத்தா ப்ரொடெக்டர். பரித்ராணாய சாதுனாம், பரி உபசர்க, திராணாய ஃபார் ப்ரொடெக்டிங் சாதுகளை, சாதுனாம் சாதுனாம்னா சாதுக்களுடைய அப்படின்னு வரும். அது அப்புறம் போகலாம் நம்ம அந்த இதுக்கு. பத்திர புஷ்பம் பலம் தோயம் பக்தியா யோ மே பிரயச்சதி, அதுதான் அதில் வருது. இங்க பத்மபத்திர விசாலாட்ச பத்மநாப சுர உத்தம பக்தானாம் அனுரக்தானாம் திராத்தா பவ ஜனார்தனையே. ஜனார்தனா ஜனாக, அதனக, அதனகங்கிற சாப்பாடு, சாப்பிடுதல் எல்லாமே. ஜனாகனா ராமக ராமோ ராமாக, ஜனக ஜனாக ஜனாக மக்கள், சாப்பாடு. திராத்தா ப்ரொடெக்டரா பவ இரு, ஒரு லோட்ல காரக வச்சுக்கலாம் அந்த பூதாத்தோடு. பவ ப்ளீஸ் பி இது அப்படின்னு. அடுத்ததுக்கு போகலாம். அதுக்கு பகவான் சொல்றார். பகவான் உவாச்ச, அவரு சொல்றார். உவாச்ச வச்சு தாத்து நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தே ரெஃபர் டு, அதாவது அவர்கள் உல்லேಖனம் செய்வது, அவர்கள் குறிப்பிடுவது பழங்காலங்கள், நடந்த இறந்த காலங்கள் அல்ல. நேற்றைய இன்றைய 10 வருடங்களுக்கு முன் சமீபமாக தற்பொழுது உடைய இறந்த காலங்கள் அல்ல. நம்முடைய சரீர உயிருக்கு, நம்முடைய சரீர வடிவிற்கும் முன்னால், நம்முடைய வாழ்க்கைக்கும் முன்னால், நம்முடைய வாழ்விற்கும் முன்னால், நம்முடைய வாழ்வினுடைய காலகட்டங்கள்
கால நேரங்களுக்கும் முன்னால். அதான் அது லிட்லகாரக உவாச் பகவான் என்ன சொல்றார்? யோமாம் நாம சஹஸ்ரேண ஸ்தோத்தும் இச்சதி பாண்டவ சோஹ ஏகேன ஸ்லோகேன ஸ்துத ஏவ ந சம்சயஹ அப்படிங்கிற. யோ யஹ எவன் மாம் என்னை அகம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம் நௌ அஸ்மான்னஹ மாமும் சொல்லலாம் மாவும் சொல்லலாம். என்னைக்கு என்ன பார்த்துக்கு மாம் பஷ்யத்தும்பாங்க, மா பஷ்யத்து கூட என்னை பார்க்கக்கூடாதும்பாங்க. மாவும் இருக்கு, அது நெகட்டிவாக கூட போகிறோம். மா பஷ்யத்துனா என்னை பார்க்காதேன்னு அர்த்தம் அப்படின்னு வரும். அதுதான் அந்த ஸ்தானம் அனுசரித்து நம்ம சம்ஸ்கிருதத்தை ரொம்ப கலாச்சார மூலியமாக நமக்கு அது அறியப்பட வேண்டிய ஒரு பாஷா அது. ஸோ மாம்மா ஆவாமும் சொல்லலாம் நவ்வும் சொல்லலாம். எங்க இருவரை ஆவாமும் சொல்லலாம் நவ்வும் சொல்லலாம். அஸ்மான் எங்களை எல்லாவரும் நக ந சொன்னா வேற அர்த்தம், நோ இல்லை, நக எங்களை நக பிரச்சோதயா அப்படி. ஸோ யோமாம் நாம சஹஸ்ரேண திருத்தியா விபக்தி சஹஸ்ரத்தினால், நாம சஹஸ்ரத்தினால், அந்த 1000 நாமங்களினால். யோமாம் நாம சஹஸ்ரேண ஸ்தோத்தும் இச்சதி பாண்டவா. ஸ்தோத்தும் துமுன் பிரத்யேக, துமுன் கர்த்தும் ஸ்தோத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. துமுன் டு டு, கர்த்தும் பண்ணுவதற்கு, பண்ணுவதல் டு அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸ்தோத்தும் என்ன புகழ்ச்சி செய்வதற்கு, இச்சதி அது தமிழ் வார்த்தை தான், விரும்புகிறார்கள். பாண்டவா, அந்த பாண்டவா முன்னாடி போட்டுக்கலாம். பாண்டவா யோமாம் நாம சஹஸ்ரேண ஸ்தோத்தும் இச்சதி சோ அகம். இந்த சக அகம்னு வரணும். அந்த சில புத்தகங்கள் அந்த எஸ் மாதிரி போட்டிருக்காங்க, ஆதான் அது அஹக்கு முன்னாடி போடணும். சக அகம், அதுக்கு சோகம் சோகம் சொல்லுவாங்க. சக அண்ட் அகம், ஹி மீ. ஸோ சக அகம் என்ன, நான், ஏகேன ஸ்லோகேன, ஏகஹ ஏகௌ கஹ கௌகேன்னு வரும். அந்த முன்னாடி ஏ போட்டா போகிறோம். ஏகஹ ஏகௌ, ரெண்டு ஏக்கங்களா, செட் தியரி மாதிரி. ஏகஹ ஏகௌ ஏகே, நிறைய ஒன்ஸ், நிறைய உரிமைகள், நிறைய 1ஆம் நம்பர் 1 நிறைய இருக்கு, ஒன்னொன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஏகம் கஹ கௌகே கம் கௌகான்னு சொன்னேன் இல்லையா. ஏகம் ஏகௌ ஏகான், ஏகேன ஏகாபியாம் கேன காபியாம் கைஹின்னு வரும். அதில் கஹதான் ஏகேன ஏகாபியாம் ஏ கைஹி அப்படின்னு போடணும். அதாவது 3வது விபக்தி ஆள் ஓழு உடன் ஒருமை இருமை பன்மை, அவ்வளோதான். ஸோ ஏகேன ஒருமை, ஏகேன ஸ்லோகேன ஒரு ஸ்லோகத்தினாலே போகிறோம். ஸ்லோகத்தினால் ஒன்றால் ஒரு ஸ்லோகத்தினால் அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஏகேன ஸ்லோகேன. அப்போ என்ன, யோமாம் நாம சஹஸ்ரேண ஸ்தோத்தும் இச்சதி பாண்டவா சஹ அகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துத ஏவ. இன்னும் பாடினா போகிறோம், ஸ்துதி பண்ணா போகிறோம். ஸ்துத ஒரு லோட்லக்கார மாதிரி வரும், இல்லைன்னா அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்லேயும் வரும். அது ஸ்துத ஏவ, ஸ்துத ஏகேன ஸ்லோகேன பண்ணப்பட்டவன், ஸ்துத ஏவ அது போகிறோம். ஏவ ஒன்லி, ந சம்சய, சந்தேகங்கள் இல்லைப்பா. ஸோ சந்தேகங்களே இல்லை. ஸ்துத ஏவ ந சம்சய. திருப்பியும் சொல்கிற, ஓம் நம இதி. இதிங்கிறது தஸ்ன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். பிறகு தஸ், இதனால். இது தமிழில் சரியாக உங்களால் அனுவாதம் பண்ணுறதுக்கு கஷ்டம் சில வார்த்தைகள்லாம். ஸோ ஸ்துது ஏவ ந சம்சய. அந்த புகழ்ச்சி, அந்த ஸ்தோத்திரங்கள் ஏவ போகிறோம். ஸ்துத ஏவ பண்ணலாம், பண்ணப்படலாம். ஸ்துத ஏவ டு பண்ணலாம், ஸ்துத ஏவ பண்ண வேண்டும், பண்ணலாம் அப்படின்னு. ஸ்துத ஏவ ந சம்சய ஓம் நம இதி. ஒரு சம்சயங்கள். இப்போ இத்துடன் இந்த 39வது பாகத்தை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொடர்கின்றேன். என்னுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். அது வரைக்கும்
பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.